जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 19. சிறுவனுக்கு மகா பெரியவர் செய்த உபதேசம். ஒரு சமயம் மகானுடைய பரம பக்தரான ஒருத்தர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார். மகா பெரியவரை தரிசித்த சமயத்தில் தன் மகனை மகானிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவர், இவன் என்னுடைய சீமந்த புத்திரன், மூத்த மகன் என்று சொன்னார். 15-16 வயது மதிக்கத்தக்க அந்த பையனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்த மகான், உனக்கு வேதம், அம்பாள் மந்திரங்கள் எல்லாம் பாடமாகி இருக்கா என்று கேட்க, தெரியும் என்பது போல் தலையாட்டினான் அந்த பையன். அதை அடுத்து வேதத்தில் இருந்து சில மந்திரங்களை சொல்லச் சொல்லி கேட்ட மகான் ஆசீர்வதித்து சில பழங்களும் குங்கும பிரசாதமும் தர வாங்கி கொண்டு புறப்பட்டார்கள் அந்த பக்தரும் அவர் மகனும். அடுத்து நடந்ததுதான் அதிசயம். ஸ்ரீமடத்தில் இருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு முன்பாகவே மகானின் அணுக்கத் தொண்டர் ஒருவர் வந்து மகா பெரியவர் அவர்களை கூப்பிடுவதாக சொல்ல மறுபடியும் உள்ளே வந்து மகான் முன் நின்றார்கள். அந்த பையனை ஒருமுறை உற்று பார்த்த மகான், உனக்கு ஒரு வேலை தரலாம்னு நினைக்கிறேன், அதனால உடனே புறப்பட வேண்டாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்காலமாக போகலாம். மகான் சொல்ல மடத்திலேயே ஓர் இடத்தில் அமர்ந்தார்கள். நேரம் நகர்ந்து கொண்டே இருந்தது. என்ன வேலையாக இருக்கும்? மடத்தில் தங்கி ஏதாவது கைங்கரியம் செய்ய சொல்வாரோ என்றெல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க, மாலை நெருங்கும் சமயத்தில் தொலைவில் இருந்த ஒரு கிராமத்தில் இருந்து கூட்டாக சிலர் வந்து மகானை வணங்கினார்கள். தங்கள் ஊரில் புராதனமான அம்மன் கோயில் இருப்பதாகவும் அதில் அர்ச்சகராக இருந்தவருக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் புதிதாக ஒருவரை நியமிக்க இருப்பதாகவும் சொன்னார்கள். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட மகான் காலையில் வந்த பக்தரையும் அவரது மகனையும் அழைத்தார். இதோ இவா சொல்ற அம்பாள் கோயில்ல பூஜா கைங்கரியங்களை நீ பாத்துக்கோ சொல்ல அப்படியே திகைத்து நின்றார்கள் வந்தவர்கள் எல்லோரும். காரணம், வயதிலும் அனுபவத்திலும் ரொம்பவே சிறுவனாக இருந்த அவனால் புராதனமான ஒரு கோயிலில் பூஜை அனுஷ்டானங்களை செய்ய முடியுமா, பாரம்பரியம் மாறாமல் இவன் ஆராதனைகளை நடத்துவானா என்றெல்லாம் அவர்களுக்குள் சந்தேகம் வந்ததுதான். எல்லாம் தெரிந்த மகான் அவர்களின் ஐயத்தை அறிய மாட்டாரா என்ன? இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். மகான் சொன்னதை மறுக்க முடியாமலும் தவிர்க்க முடியாமலும் அந்த சிறுவனை தங்கள் ஊருக்கு வரச் சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். மறுநாளே தந்தையுடன் புறப்பட்டு அந்த கோயிலுக்கு போனான் அந்த பையன். அங்கே நடந்ததுதான் மகானின் திருவிளையாடலுக்கு சாட்சி. கோயிலுக்கு வந்த சிறுவனை பார்த்ததுமே அங்கே இருந்த வயோதிக அர்ச்சகருக்கு அவனது தேஜஸ் தெரிந்துவிட்டது. மகானே அனுப்பியிருக்கிறார் எனும் போது அவனது வேத திறமையும் அவருக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் ஏனோ எல்லோரும் கூடியிருந்த சமயத்தில் அவனை அழைத்த அவர், இந்த கோயில்ல அம்பாளுக்கு சில விசேஷமான பூஜைகளை செய்யறது உண்டு, அதெல்லாம் உனக்கு தெரியுமோ என்று கேட்க, தினம் தினம் நேரில் இருந்து பார்த்தவன் போல அத்தனையையும் விளக்க ஆரம்பித்தான் அந்த சிறுவன். அதோடு ஆடி மாதம் நவராத்திரி என்று ஒவ்வொரு சமயத்திலும் அங்கே எப்படி பூஜைகள் செய்வார்கள், அன்றாட பூஜை வழக்கங்கள் என்னென்ன என்றெல்லாம் அவன் சொல்ல சொல்ல அங்கே இருந்த எல்லோரும் அப்படியே பிரமித்து நின்றார்கள். இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிந்தது, யார் கற்றுத்தந்தார்கள் என்று திகைக்க அந்த பையன் சொன்னான், நேத்திக்கு ராத்திரி என் கனவுல வந்து இதையெல்லாம் எனக்கு யாரோ சொல்லித்தந்தா மாதிரி இருந்தது. அப்பா கிட்ட சொன்னேன், மகா பெரியவரே வந்து உனக்கு உபதேசம் செய்திருக்கிறார் அப்படின்னார். இங்கே வந்தா நீங்களும் அதையே கேட்க நானும் தெளிவா சொல்லிட்டேன். அந்த பையன் சொல்ல சொல்ல மகானின் அனுகிரகத்தை நினைத்து சிலிர்த்து நின்றார்கள் எல்லோரும். அதே சமயம் அங்கே எழுந்த கோயில் மணியோசை அந்த கடவுளின் குரலாகவே எதிரொலித்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.
शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर